ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்களை பார்த்து பேச போறாரு அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவரும் சொல்லிக்கிறாரு. ஸோ தாக்குதல் அப்படிங்கிறது ஹெவியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒடசால் நடந்த தாக்குதல் கூட அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க சில பகுதிகளில், ஒடசா பகுதிகளில். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியான அட்டாக் இந்த வாட்டர் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற செய்திகள் மீடியாக்கள் தரப்பு வந்து வந்திருக்கு. இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்படி இருக்கும் சமயத்துல காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சது பிப்ரவரி 2022 இல்லையா? அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாள்ல கூட இந்த அளவுக்கான எஸ்கலேஷன் இல்ல. ஒரே நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல ரஷ்ய வீரர்கள், அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எனிமி அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ ரஷ்ய வீரர்கள் மொத்தம் 300 முறை என்டையர் ஃப்ரண்ட் லைன்லயும் வந்து பண்ணா 300 முறை உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும் இல்லையா? உக்ரைனோட வீரர்கள் மேல ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 300 முறை. அதிகப்படியான ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா சுமி பகுதி, கர்கிவ் பகுதி, டொனஸ்க் பகுதியில நடந்திருக்கு. அதுவும் 7,10,000 வீரர்கள் இருக்காங்க. மாசா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற திருப்பி சிரிஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து பண்ண செய்திகள் வந்திருக்கு. இதுக்கு நல்ல ஜெனரல் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. இப்ப சிரிஸ்கி அவர்களே வந்து பண்ண சொல்லிக்கிறாரு. இது வரைக்கும் இது போல நடக்கலங்க. ஹையஸ்ட் ரெக்கார்டுங்க அப்படிங்கிறது போல சிரிஸ்கி அவர்கள் தரப்புல வந்திருக்கு. ஸோ ரஷ்யா களத்துல ஹெவியா என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்கலேஷனுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருக்கிறாங்க. சொன்னதை கேட்டு நடந்துக்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் வார்னிங், ஃபைனல் ப்ளோ அப்படிங்கிறது ரஷ்யா தரப்புல வந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல டிப்ளமசியும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பு வந்து என்கேஜ் பண்ணிருக்காங்க. பெலரூஸ்ல வந்து பேசினாங்க. கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிற சொன்னாங்கன்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்ப பெலரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷனை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போட்டிருந்ததை தூக்கி விட்டுருந்தாங்க. பொட்டாஷ், பெலரூஸோட பொட்டாஷ்க்கு இது வந்து ஃபெர்டிலைசருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான காம்போனன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூக்கி விட்டதுனால இப்ப பெலரூஸ் வந்து பாத்தீங்கன்னா 123 பிரிசனர்ஸ் பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? உளவு வேலை பார்க்கறதுக்கு, தீவிரவாத நடவடிக்கை, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்க, இது போல பல விஷயங்கள் இருப்பாங்க இல்லையா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? பயங்கரவாதிகள். ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 123 பேர்த்த பெலரூஸ் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது டிப்ளமசி அப்படின்னு வரும்போது ஈராக்குள்ள பயங்கரமான ஒற்றுமை அப்படிங்கிறது பண்ணா ஒற்றுமையே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா இப்ப செக் தரப்புல இருந்து செக் ரிப்பப்ளிக் வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டதை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஆனா இப்ப இந்நாள்ல பிரைம் மினிஸ்டர் இருப்பார்ல, செக் ரிப்பப்ளிக்கோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைனுக்கு இப்போதைக்கு பணம் கிணம் இந்த மாதிரிலாம் கேட்டு வந்துடாதீங்க என்கிட்ட. அந்த யூரோப்பியன் கமிஷனு அந்த மாதிரி வேற எங்கேயாவது போய் வேற யாருக்கிட்டையாவது கேட்டுக்குங்க. அந்த மாதிரியான இஷ்யூல நம்ம கிட்ட வந்துடாதீங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது போல எதுவும் நம்மளால செய்ய முடியாதுன்னு தற்போதைய செக் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா? ஆந்திரே அந்திரேஜ் அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறார். ஸோ இது போல வீடியோ பதிவுகள் அவர் தரப்பு வந்து போட்டிருக்காரு. அடுத்தது ஃபிக்கோ அவர்கள் பிரைம் மினிஸ்டர், ஸ்லோவாக்கோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த ஃபினான்சியல் டெலிவரி டிசிஷன் ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரோஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து நீங்க உக்ரைனுக்கு கொடுக்கலான்னு யாராவது என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம இந்த கோஸ்டா அவர்கள், யூரோப்பியன் பிரசிடென்ட், அவர்கிட்ட நான் பேசிட்டேன். கோஸ்டா அவர்கள் போன் பண்ணாரு. இந்த உக்ரைனுக்கு உதவி தயவு செஞ்சு பேசாதீங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா அவர் வர்ற உக்ரைனுக்கும் ஸ்லோவாக்கியாவுக்கும் உட்காந்து பேசி அதன் அடிப்படையில உக்ரைனுக்கு உதவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான். இந்த ஆயுதத்துக்குன்னு கேட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு வேணா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களோட உயிர் துச்சமா இருக்கலாம், ரஷ்ய வீரர்களோட உயிர் துச்சமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நாங்களும் அப்படி பார்க்க மாட்டோம். பாக்குறீங்க, நீங்க தனியா பாத்துக்கங்க, என்னமோ பண்ணிக்க, எங்கிட்ட வராதிங்க அப்படிங்கிறதுனா ரொம்ப மோசமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்தறிஞ்சு பேசுறாங்களே. ஸோ அது போல வந்து ஸ்லோவாக்கியா, செக்லாம் வந்து பண்ண மாறிட்டாங்க. அடுத்தது இட்டாலி. இதுல டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஹெவி வெயிட் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க அப்படிங்கிறதுல. பெல்ஜியம் வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை ஃப்ரோஸ் வேணா பண்ணி வச்சுக்க, இந்த பணத்துல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க யாரும் அப்படிங்கிறது போல பெல்ஜியம் தரப்புல இருந்து வந்து பண்ண ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. இப்ப இட்டாலி வந்து ஆமாங்க, அது எப்படிங்க நீங்க வந்து இன்னொரு நாட்டோட பணத்தை எடுத்து நீங்க உக்ரைனுக்கு கொடுக்கலாம்? அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோடது ஃப்ரோஸ் ஆயிருக்குது. ஓகே, நீங்க அந்த பணத்தை எடுத்து நீங்க எடுத்துக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நீங்க அப்படிங்கிறவங்க இட்டாலி வந்து பாத்தீங்கன்னா பேக் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய எந்த நாடுகள் என்கேஜ் பண்ணுச்சோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அவங்க மேல பேர்டு. இதுல ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் டவுட்டா இருக்கும்.
க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ரஷ்யா என்னடான்னா கோர்ட்டுக்கு போவேன். இந்த மாரி வந்து பணத்த எடுத்தாங்கன்னா அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்பு வந்து சொல்றாங்க இல்லையா? இது என்னது இது அப்படிங்கிற போல கேள்வி வருது இல்லையா? ஆக்சுவலா உக்ரைன்ங்கிறது யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. சேர்த்துக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. நேட்டோல சேர்த்துக்கலாமா, வேண்டாமான்னு பேசக்கூடிய ஒரு நாடு. இப்ப யூரோப்பியன் யூனியனுக்கும், உக்ரைனுக்கும் சம்மந்தமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு நாடு மேல யாரோ அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, வேற ஒரு நாட்டோட காசை இவங்க அபேஸ் பண்ணி வச்சுக்கிறதே மிக பெரிய தப்பு. அந்த பணத்த அபேஸ் பண்ணி உக்ரைனுக்கு குடுக்கலான்றது அது மிக மிக பெரிய தப்பு இல்லையா? ஸோ இது போல காரணங்கள்னால போர் நடந்துட்டு இருக்கிற 2 நாடுகள் பேசி முடிவெடுத்துக்குவாங்க. அந்த என்ன பண்ணிக்கலாம், ஏது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட பஞ்சாயத்து. ஜெயிக்கிறவங்க, ஜோக்கிறவங்களோட பஞ்சாயத்து. அதுக்குள்ள வந்து பண்ணா உதவிகள் பண்ணலாம். ஏதோ பக்கத்துல இருக்கிறாங்கன்றதுக்காக உதவி பண்ணலாம். பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் பேசி தீர்க்கலாம். எல்லாம் பண்ணலாம். புடிக்கலாம். பிரஷர் குடுக்குறாங்களா பண்ணலாம். அதுவும் போட்டு இவங்க சம்மந்தமே இல்லாம உள்ள போய் இறங்குனாங்கன்னா எப்படி? அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அதன் அடிப்படையில பல நாடுகளும் ரஷ்யாக்கு ஃபேவரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளே ஃபேவரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்கும்ன்றது பார்த்தோம்னா, அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனைகள் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சிருச்சு. சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அமெரிக்காவோட வீரர்கள் கான்வாய் போயிட்டு இருக்கும்போது, சிரியாவோட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ சுட்டுட்டாங்க. அமெரிக்காவோட வீரர்கள் 2 பேரு, அப்புறம் சிவிலியன் 3 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல்கள் இனிஷியலா வந்துட்டு இருந்தது. சென்ட்ரல் கமாண்ட் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, எங்களோட ராணுவ வீரர்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டாய்ங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து பண்ணா, அவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறதுல கைய காட்டுறாங்க. ஸோ இது போல விஷயங்கள். இதுக்கு செக்ரட்டரி ஆஃப் பீட்டர் ஹெக்ஸத் இருக்கான்ல, எவனையும் விடமாட்டேன். அமெரிக்கர்கள் மேல கைய வச்சுட்டா சும்மா விடுவோமா நாங்க? இதுக்கப்புறம் ஆங்ஸைட்டிலயே அதாவது ஒரு நாளும் நொந்து நொந்து இருக்கணும். சாகுற வரைக்கும் விடமாட்டேன். எந்த குழியில இருந்தாலும் பறிச்சு வங்கு பறிச்சு உன்னைய வந்து புடிச்சுட்டு போயிருவேன். உன்ன நான் விடமாட்டேன் அப்படிங்கிற வெறி கொண்டு அடுத்தது வந்து பண்ண மாறிட்டாரு. சார் அதான் வெனிசுவேலால மாட்டிக்கிறீங்க. இப்ப என்ன அங்கிருந்து எல்லாம் வண்டி கட்டிட்டு திருப்பி மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துருவீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டல்களை விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ ஏன் இது போல ஒரு விஷயங்கள் அதுல விமானங்கள் வருது, ரோந்து பணியில இருக்குது, ஹெலிகாப்டர் வருது, ரோந்து பணியில பண்ணுது, ஃபிளார்ஸ் போடுது, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது. சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டைரசூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிக்கும் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹெவியான எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட் சிரியா பகுதிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஐசிஸ் அவங்க இவங்க அப்படின்றது போல இல்ல. சிரியால இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் தான் அமெரிக்க வீரர்களை பார்த்து சுட்டுட்டாங்க. சண்டையா இருக்கு சுட்டுட்டாங்க. இதை வந்து ஐசிஸ் அப்படிங்கிறதோட சொல்றாங்க அப்படிங்கிற சில நபர்களோட தகவல்கள் இருக்கு. எது எப்படியோ என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால இப்ப திரும்பவும் ஐசிஸ்க்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு வேலிடான காரணங்கள் வந்து பண்ண கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டி எடுங்கடா மச்சான், வாங்க வண்டி திருப்புங்க, வாங்க திருப்பி நம்ம அதே இடத்துக்கு போய் நின்னுக்கலாம் அப்படிங்கிற இங்க வருவாங்களா என்ன எதுன்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் யெமன்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். யெமன்ல சவுதி தலைமைக்கு கீழ இருக்கக்கூடிய யெமன் அரசாங்கத்துக்கும், அதாவது வடக்கு யெமன் வச்சுக்கங்க. தெற்கு யெமன் இது வந்து பார்த்தா யுஏஇயோட தலைமைக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம்னு வச்சுக்கோங்க. அங்க தனித்தனி செப்பரேட்டிஸ்ட் தான் பல அமைப்புகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தெற்கு யெமன் வச்சுக்கங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்தது, சண்டையாச்சு. பேச்சுவார்த்தைகள் நடந்ததில்ல. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம், பெரிய லிஸ்ட். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாம். என்னன்னா, இந்த ஏடென் பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தான் உட்காந்து பேசிக்கிட்டாங்க. இதுல யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல். அதாவது தெற்கு பகுதிகள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் இந்த தெற்கு யெமன் கையிலேயே வந்துரும். இதுக்கப்புறம் ஜாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி ஆளலாம். அப்படிங்கிறது போல எந்த ஒரு இதுவும் வேணாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. 2வது ஒரு தெற்கு யெமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு இருக்கு. சொர்க்கோத்தா தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ தலைமையில இருக்கக்கூடிய அந்த தெற்கு யெமன் இருக்காங்களே அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அடுத்த சவுதி தரப்புல இருந்து வந்து பண்ணா பின்வாங்கணும். எங்க இருந்து அப்படின்னா ஹெச்இஎஃப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்க தான் சவுதி பேக்டு இருக்கக்கூடியது. அதுக்கு எகெயின்ஸ்டா தான் சண்டை நடந்தது. மத்திய பகுதிகள் அல் மஹர அப்படின்ற ஒரு பகுதியில வடக்கு பகுதிகள் வந்து பண்ணா பின்வாங்கிடணும். அதாவது மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒமன் பார்டர் இருக்கு இல்லையா? யெமன், ஒமன், சவுதி பார்டர் இருக்கு இல்லையா? இதுல சவுதியோட தெற்கு பகுதின்னு வச்சுக்கோங்க. யெமனோட வடக்கு பகுதி. ஒமன் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள்ல சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெற்கு யெமனோட கட்டுப்பாடு. அதாவது யுஏஇக்குள்ள வந்து பண்ணா ஒரு பாகப்பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா சீரும் சிறப்புமா இரு தரப்புலையும் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம்.
2வது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்டு பவரா இருந்தது. ஏடன் அப்படிங்கிறது ஒரு பகுதி. மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இதுல எப்படி சனா, அதுபோல ஏடன், ஆ இதே யெமன்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇயும், சவுதி இணைஞ்சு இதுல ஆட்சி ஆண்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஷேரிங் பவர் கிடையாது. யுஏஇ பேக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் போயிரும் அப்படிங்கிறனால பவர் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. தெற்கு யெமன் சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க போறாங்க. இதுக்கப்புறம் இந்த பகுதிகள்ல அவங்க ஆட்சி ஆளுவாங்க. தெற்கு யெமன் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. ஸோ இது சில பேச்சுவார்த்தைகள், இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த தெற்கு யெமன் ஃபுல்லா தனியா இருக்கிற மாரி ஒரு பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா, இவங்க அன்சாருல்லா அகைன்ஸ்டா எந்த மாரி எடுத்து சண்டை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா, தென்கடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய வர்த்தகத்துக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸே இருக்க போது. இந்த பிரச்சனைகள்லாம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும் வர்த்தகம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்து அப்படியே நம்ம ஏசியா சைடுல வந்துட்டோம்னா, தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அ அவுத்தின் அவர்கள். பேர் கொஞ்சம் கட் ஆகல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிக்கிறாங்க. "இங்க பாருங்க, நாங்க கன்டினியூஸா மிலிட்டரி ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணி தான் தீருவோம். இவங்களும் மிலிட்டரி ஆக்ஷன் ரஷ்யாவோட டெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்பற்றாங்க. நாங்க மிலிட்டரி ஆக்ஷன் பண்ண தான் செய்வோம். எப்போ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க பாதுகாப்பா இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் கிடையாது." அப்படிங்கிறது போல நாங்க யோசிக்கிறோமோ, எங்க மக்களுக்கும், எங்க நிலத்துக்கும் த்ரெட் இல்லன்னு நாங்க யோசிக்கிறோமோ, அதுவரைக்கும் நாங்க சண்டை பிடிச்சுட்டு தான் இருப்போம். அப்பதான் நாங்க அமைதியா இருப்போம் அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல இருந்து கிளியரான மெசேஜ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம, ஆ ரூட் 55 ஸோ இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல ஏர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. கம்போடியா ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோன் தாக்குதல்கள் இருதரப்பிலும் நடந்துட்டு இருக்கு. பல வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப வரைக்கும் பிரச்சனைகள் அங்க கொஞ்சம் கூட முடியல அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது எல்லா பகுதிகளையும் இன்க்ளூடிங் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலிருந்து எல்லாமே எஸ்கலேஷனோட உச்சகட்டத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர்கள் பேசி பிரச்சனைய முடிச்சுக்குவாங்களா? இல்ல மிக பெருமளவுல எஸ்கலேட் ஆக போதும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பையன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள ஷேர் பண்ணவும், ப்ரமோட் பண்ணவும் உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை பை.